இல்லாம சிரிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு மேட்டர் பண்றத இந்த ஃப்ரெண்டு வெளியே நின்னுகிட்டு ஒட்டு கேட்கறான். பாதிரியாரால சுத்தமா முடியல. பொண்டாட்டி அவரை விடுற மாதிரியே இல்ல. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அவ கேட்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் சாத்தானோட வேலை, இதெல்லாம் ஓவரா செய்யக்கூடாதுன்னு இந்த பாதிரியார் சொல்லிட்டு அவரு தூங்குறாரு. இது எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெண்டும் வெளியே நின்னுகிட்டு ஒண்ணு விடாம கேட்கறான். பொண்டாட்டி எவ்வளவு இயக்கமா இருக்கிறா, எவ்வளவு பசியா இருக்கிறான்றத அவன் புரிஞ்சுக்கிறான். அடைச்ச என்ன மனுஷனியா இவன், பொண்டாட்டி இவ்வளவு கெஞ்சி கேட்டோம், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் பாவம்னு சொல்றான். நான் மட்டும் இப்ப உள்ள இருந்திருந்தேன், பட்டைய கிளப்பி வெளுத்து வாங்கியிருப்பேன், ஒண்ணுமே அனுபவிக்க தெரியாத மனுஷனா இருக்காரு இவரு அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட் யோசிக்கிறான். மறுநாள் காலையில ஹீரோயின் கிட்ட கேட்கறான், நேத்து ராத்திரி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போல, எல்லாத்தையும் நான் கேட்டேன். உங்க வாழ்க்கையை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த வயசுல அனுபவிக்க வேண்டியது எதுவுமே நீங்க அனுபவிக்க மாட்டீங்க அப்படின்னு இவன் சொன்னதும் ஹீரோயின் சொல்றா, அடப்போங்க, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. என் மனசுல ஆசைகள் நிறைய இருக்கு, ஆனா அது எதையுமே இந்த வாழ்க்கையில என்னால அனுபவிக்கவே முடியாதுன்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். உங்க ஃப்ரெண்ட் இந்த பாதிரியாரு இதெல்லாம் தப்பு, கில்மாவா இருப்பது ரொம்ப பெரிய பாவம், இதெல்லாம் சாத்தானோட செயல் அப்படின்னு அவர் சொல்லி சொல்லியே என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. போன ஜென்மம் நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இப்படி ஒரு லூஸ் பையன்கிட்ட நான் வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ண, என் தலையெழுத்து. இது மாதிரி என்னோட மனசுல இருக்கிற கவலைகளை சொல்லக்கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. எனக்கும் மத்த பொண்ணுங்களை மாதிரி மஜாவா இருக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் எதுக்கு இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஓப்பனா பேசினதும் இந்த ஃப்ரெண்டு சொல்றான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறேன். நீங்க போகாத பல உலகத்துக்கு உங்களை நான் கொண்டு போறேன். மஜாவான வாழ்க்கைன்னா என்னன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் ஒரு சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்றேன், ரொம்ப பொறுமையா இருக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுன்னா நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உங்களை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பேன். அது உங்களுக்கும் தெரியும், நீங்களும் என் மேல ஆசையா இருக்கீங்கன்னு உங்க பார்வையில இருந்து எனக்கு கண்டுபிடிக்க முடியுது. நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு கேட்டதும் ஹீரோயினும் வெட்கப்பட்டுக்கிட்டு அப்படியே சிரிக்கிறாள், எதுவும் சொல்ல மாட்டா. ஆனா தரையை பார்த்துக்கிட்டு அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டு அவன்கிட்ட சிரிச்சதும் இவன் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு இயக்கம் இருக்கு, எந்த அளவுக்கு பசி இருக்குன்னு இவனால ரொம்ப கிளியரா பார்க்க முடியுது. அப்படி ஹீரோயின் சொல்றா, சரிங்க, நானும் அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் வெயிட் பண்றேன். பல வருஷங்களா இதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணேன். யாராவது இப்படி வரமாட்டாங்களா? யாராவது என்ன கரெக்ட் பண்ணி எங்கேயாவது கொண்டு போக மாட்டாங்களா? கண்டதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? என்ன கண்ணா பின்னான்னு கதற விட மாட்டாங்களா? அப்படியெல்லாம் நானும் ரொம்ப ஏங்கியிருக்கேன். சரி, நம்ம இப்படி ரொம்ப நேரம் வெளியே உடாந்து பேசினா என் புருஷனுக்கு சந்தேகம் வரும், நான் உள்ள போறேன்னு ஹீரோயின் உள்ள போறாங்க. மறுநாள் இந்த பாதிரியாரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறான், டேய் மாப்பிள்ள, எனக்கு வெளியூர்ல ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு வந்திருக்கிறா. நான் 3 நாளைக்கு வீட்டுல இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். வீட்டையும் பொண்டாட்டியையும் பத்திரமா பாத்துக்கோ. உங்க 2 பேருக்கும் போர் அடிச்சதுன்னா வீட்லயே சும்மா உடாந்துட்டு இருக்காதீங்க, வெளியே கிளம்புங்க. ஏதாவது படத்துக்கு போங்க, பீச்சுக்கு போங்க. நம்ம ஊர்ல சுத்தி பாக்குறதுக்கு ரொம்ப அருமையான இடங்கள் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போய் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, சரியா? என் பொண்டாட்டிக்கும் நிறைய மஜாவான இடங்கள் தெரியும். அவ இந்த ஊரு பொண்ணுன்றதால எனக்கே தெரியாத நிறைய சூப்பரான இடங்கள்லாம் அவளுக்கு தெரியும். நீ அவகிட்ட நைஸா பேசிப்பாரு, அவ ஃப்ரீயா இருந்தா உன்னை கண்டிப்பா அது மாதிரி இடத்துக்கெல்லாம் கொண்டு போவா. ஓகேடா மாப்பிள்ள, நான் கிளம்புறேன், எல்லாம் பத்திரமா பாத்துக்கோ, சரியா? சந்தோஷமா இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பாதிரியாரு வெளியூர்ல ஒரு வேலைக்காக 3 நாளைக்கு வெளியூர்ல தங்குறதுக்காக கிளம்புறாரு. இதெல்லாம் கேட்டதும் இந்த ஃப்ரெண்டும் அப்படியே குஜால் ஆகுறான். ஐயோ, 3 நாளா சூப்பரா 3 நாள் கிடைக்கும், நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம நினைச்சதை விட வேற லெவல்ல என்ஜாய் பண்ண போறோம்னு அவனுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு குதூகலம். பொண்டாட்டியும் அதுக்கு மேல குதூகலமா இருக்கிறா. நீங்க மேல உங்க ரூம்ல கையடிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், அப்படியே மேல வந்து பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்டாட்டி சிரிச்சதும் இந்த ஃப்ரெண்ட் சொல்றான், ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அது மாதிரி ஆளு கிடையாது, ஏதோ அன்னைக்கு ஆளு கிடையாது, ஏதோ அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க 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 அப்படின்னு இவன் சொன்னதும், மன்னிக்கிறதா என்னங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நானும் உங்களை மாதிரி தான், எனக்கு ரொம்ப இயக்கமாவும் ரொம்ப பசியாவும் இருக்கும்போது காட்டுக்குள் போய் தனிமையான இடத்த கண்டுபிடிச்சு அங்க உடாந்துகிட்டு கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு என்னை நானே சந்தோஷப்படுத்திப்பேன். இது நான் பல வருஷமா பண்றேன், அதனால நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அப்படி பண்ணும்போது அதெல்லாம் கேட்டதும் என்ன மாதிரியே இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்ற சந்தோஷம் தான் எனக்கு வந்தது, நான் அதை எதையுமே அசிங்கமா நினைக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாள். உடனே ஃப்ரெண்டு கேட்கறான், நீங்க எதுக்குங்க அப்படிலாம் பண்றீங்க? அதுவும் எதுக்கு காட்டுல போய் பண்றீங்க அப்படின்னு இவன் கேட்டதும் ஹீரோயின் சொல்றா, பின்ன என்னங்க பண்றதுன்னா, உங்க ஃப்ரெண்ட், அதாவது என் புருஷன், அவரும் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறது கிடையாது, எனக்கு வேற ஃப்ரெண்ட்ஸுகளும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் இது மட்டும்தான். அவர் வீட்டுல இல்லாத போது அது மாதிரி படங்களை நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எனக்கும் அப்படியே படத்தை பார்த்துக்கிட்டே பண்ணணும் தான் இருக்கும். ஆனா நான் உணர்ச்சி வசப்பட்டு பண்றது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா வேற யாராவது பாத்துருவாங்களான்னு எனக்குள்ள ஒரு பயங்கர பயம். அதனால நான் வீட்டுல எந்த ரிஸ்கையும் எடுக்கிறதே கிடையாது. எனக்கு இந்த காட்டுல ரொம்ப தனிமையான ரொம்ப கில்மாவான இடங்கள் எல்லாம் தெரியும், அங்கதான் நான் ரெகுலரா வந்து பண்ணுவேன்.
எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு. பல வருஷமா என்னோட வாழ்க்கைய நான் இப்படிதான் ஓட்டிட்டு வரேன். இது எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம். இப்ப இத உங்ககிட்ட நான் சொல்றேன். நீங்க இப்படி ரொம்ப க்ளோஸ் ஆனதால, அதுவும் நம்ம இன்னும் நெறைய மஜாவான விஷயங்கள பண்ண போறதால, இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இதெல்லாம் சொல்றேன். நீங்களும் என்ன பத்தி கண்டதையும் யோசிச்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இவ இப்படிதான், இவ இப்படிப்பட்ட பொண்ணு, இவ ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னெல்லாம் என்ன பத்தி யோசிக்காதீங்க. என்னோட வாழ்க்கை இப்படி ஆகி போனதால தான் நான் இதெல்லாம் செய்யறேன். என் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் அவளும் இதே தான் செய்வா. அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஃப்ரெண்டும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு வில்லங்கமான சிரிப்பு சிரிக்கிறான். இதுலெல்லாம் என்னங்க அசிங்கம்? மனித வாழ்க்கையில இதெல்லாம் நார்மலான விஷயம் தானே. மஜாவான இன்பம் எல்லாருக்குமே தேவை. அது கிடைக்காம வரும்போது சில மனிதர்கள் இப்படி பண்றாங்க. அதனால எந்த தப்பும் இல்ல. வாழ்க்கையில எல்லாருமே சந்தோஷமா இருந்தா போதும். மத்தவங்கள நம்ம காயப்படுத்தாம நம்ம செய்யற எந்த சந்தோஷமான விஷயமும் தப்பே கிடையாது அப்படின்னு இந்த ஃப்ரெண்டும் சொல்றான். அப்படியே மஜாவா பேசிக்கிட்டு இவங்க வீட்டை நோக்கி நடந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க ரூம்ல ட்ரெஸ் மாத்துறாங்க. இவனும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு மெதுவா கதவை திறந்து உள்ள வரான். ஹீரோயினும் ஒண்ணுமே பேசாம அவனையே பாக்குறாங்க. மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கிட்டு அவனும் மெதுவா நடந்து நடந்து பக்கத்துல வரான். 2 பேரும் கண்ணாலேயே கதைகளை விளையாடுறாங்க. எல்லாமே நடக்க போகுதுன்னு ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா வராள். இன்னைக்கு ஒரு பிடி அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஃப்ரெண்ட் பக்கத்துல வந்ததும் ஹீரோயின் கேக்குறா, ஏங்க இதெல்லாம் தப்பு கிடையாதா? உங்க ஃப்ரெண்ட் பாதிரியா இருக்காரு, இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? எனக்கு லைட்டா பயமா இருக்கு. இப்படி ஹீரோயின் சொன்னதும் ஃப்ரெண்ட் சொல்றான், அட நீங்க வேற, அவனுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும்? அவனுக்கு எந்த சந்தேகமும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க நல்ல ஃப்ரீயா என்ஜாய் பண்ணுங்க. இதுக்காக தானே வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவன் பக்கத்துல வந்து அவங்க மெதுவா விளையாட்ட ஆரம்பிச்சதும் அந்த கரெக்ட் நேரத்துக்கு யாரோ கதவு தட்டுறாங்க. இவங்களும் டக்கு டக்கு டக்குன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு கலைஞ்சிருந்த முடியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு பயந்து பயந்து கீழே வந்து பார்த்தா இந்த பாதிரியாரோட சொந்தக்காரங்க. அட இவனுங்க ஏன்டா இந்த நேரத்துக்கு வந்தாங்கன்னு ஹீரோயினும் உள்ளுக்குள்ள அப்படியே பயங்கரமா கடுப்பாகிறா. ஆனா அதை எதையுமே முகத்துல காமிச்சுக்காம சிரிச்சு சிரிச்சு நல்ல அன்பா பேசி வந்த விருந்தாளிங்க கிட்ட ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்றா. பாதிரியார் எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. வீட்ல பொண்டாட்டி தனியா இருக்கிறா. அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதனால நீங்க போய் அவளுக்கு துணையா இருங்கன்னு உங்க புருஷன் சொன்னதால தான் நாங்க வந்தோம் அப்படின்னு இந்த சொந்தக்காரங்க சொல்றாங்க. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியே உடாந்துகிட்டு பாட்டு கூத்து அப்படின்னு மெதுவா அவங்க பார்ட்டிய ஆரம்பிக்கிறாங்க. மஜாவா இருக்க கிடைச்ச சந்தர்ப்பத்தை எல்லாருமா சேர்ந்து இப்படி சொதப்பிட்டாங்களேன்னு இதெல்லாம் பார்த்து ஹீரோயினும் பயங்கரமா கடுப்பாகிறா. ஓடி வந்து அவ ரூம்ல அப்படியே குப்புறப்படுத்துகிறா. வெளியில யாருக்குமே கேட்காம அப்படியே கதறி கதறி அழுவுறா. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பசி, அவ்வளோ இயக்கம். அவ ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு ரொம்ப மஜாவா இருக்கலான்னு அவ ரொம்ப எதிர்பார்த்தா. ஆனா அது எதுவுமே நடக்கல. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது, கை கட்டினது வாய் கட்டாம போச்சு அப்படின்னு மனசு உடைஞ்சு போறா. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா கடல்ல குளிக்கிறாங்க. பாதிரியார் இல்லாததால ரொம்ப மஜாவா என்ஜாய் பண்றாங்க. எனக்கு இங்க ஒரு அருமையான இடம் தெரியும், அங்க போய் பண்ணலாம்னு ஹீரோயின் சொன்னதும் இவனும் பயங்கரமா மோடாகி அவ கூடவே நடந்து போறான். இங்க வந்து பார்த்தா இவ சொன்ன மாதிரியே ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு இடம், காட்டுக்குள்ள இது மாதிரி ஒரு அருமையான இடம் இருக்கும்னு அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவர் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. நீயும் நானும் என்னென்ன ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே செஞ்சு நம்ம ரொம்ப மஜாவா இருக்க போறோம். இந்த நாட்களை நம்ம வாழ்நாள் ஃபுல்லா மறக்க போறதே கிடையாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இவங்க விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மெதுவா ஆரம்பிச்சதும் அந்த கரெக்ட் நேரத்துக்கு பாதிரியாரு ஃபோன் பண்றாரு. ஏய் செல்லக்குட்டி, எங்க இருக்கிற? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என் வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நான் வீட்ல தான் இருக்கிறேன். நீங்க 2 பேரும் எங்க? அப்படின்னு பாதிரியார் சொன்னதும் பொண்டாட்டி சொல்றா, ஒன்னும் இல்லைங்க, நாங்க இங்க பக்கத்துல தான் இருக்கோம். துணி துவைக்க வந்தோம். இதோ இருங்க, சீக்கிரம் வந்துடுறோம் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் வீட்டுக்கு போறா. என்னடா இவரு நம்மள நிம்மதியா மேட்ரே பண்ண விட மாட்றாரு. எப்ப பார்த்தாலும் 2 நாள் வெளியூருக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்தா நான் எப்படிடா மஜாவா இருக்கிறது அப்படின்னு பொண்டாட்டியும் மனசுக்குள்ளேயே பயங்கரமா கடுப்பாகிறா. அதை எதுவுமே முகத்துல காமிச்சுக்காம சிரிச்சுக்கிட்டே புருஷன்கிட்ட பேசுறா. என்னங்க 2 நாள் வெளியூர்ல வேலைன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்படி திடீர்னு எதுவுமே சொல்லாம டக்குன்னு வந்து நிக்கிறீங்க, என்னங்காச்சு அப்படின்னு பொண்டாட்டி கேட்டதும் பாதிரியார் சொல்றாரு, அது ஒண்ணும் இல்ல செல்லக்குட்டி, என்ன நீ ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் இல்லாம உனக்கு ரொம்ப போர் அடிக்குமா, அதனாலதான் என்னோட வேலையை ரொம்ப சீக்கிரமா செஞ்சுட்டு நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப என்ன, நீ ஹாப்பி தானே அப்படின்னு பாதிரியார் சொன்னதும் பொண்டாட்டி சொல்றா, ஆமாங்க, நான் ரொம்ப ஹாப்பி தான். இது என்ன கேள்வி? நீங்க வந்தாலே ரொம்ப ஹாப்பி தானே? இவ்வளவு வருஷமா நான் ரொம்ப ஹாப்பியா தானே இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன? ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு பொண்டாட்டி சொல்றா. இதை எல்லாத்தையுமே பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த ஃப்ரெண்டும் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் அப்படியே உடாந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாதிரியாரு அவர் வேலையை பத்தி மொக்க போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதை எதுவுமே கண்டுக்காம இந்த ஃப்ரெண்டும் பொண்டாட்டியும் அவங்க பாட்டுக்கு கண்ணுலயே பேசிக்கிறாங்க. பின்னாடி 2 நாளா வெளியூர்ல வேலை, வீட்டுக்கு வரமாட்டான்னு சொன்னா இப்ப இவ்வளவு சீக்கிரம் வந்து நிக்கிறான். இதுதான் உங்க ஊர்ல 2 நாளா அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட் யோசிக்கிற மைண்ட் வாய்ஸ ஹீரோயின் கேட்ச் பண்றா. என்ன, ஏன்டா அப்படி பாக்குற?
நான் அந்த ஆளை இவ்வளவு சீக்கிரம் வர சொன்னேனா? நான் என்ன பண்றது? உனக்கு இருக்கிற அதே கடுப்பு தான் எனக்கும் இருக்கு. ஆனா என்ன பண்றது? இந்த ஆளை கொன்னாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும் போல இருக்கே அப்படின்னு ஹீரோயின் அப்படியே கண்ணாலேயே சொல்றா. அதெல்லாம் கேட்டு இந்த ஃப்ரெண்டு பதிலுக்கு சொல்றான், என்னடி பண்றது இப்போ? இவன் வேற இப்படி சீக்கிரம் வந்துட்டானே, இனிமே எப்படி நம்ம மஜாவா இருக்கிறது? நம்ம போடுற எந்த பிளானுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. நேரமே சரியில்லை. சரி சரி, பொறுமையா இருப்போம். கண்டிப்பா நமக்கும் சான்ஸ் கிடைக்காமலா இருக்க போகுது. சான்ஸ் கிடைக்கும் போது அடிச்சு பட்டைய கிளப்பலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி மனசை தேத்திக்கிறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றா, அவருக்கு திரும்பவும் வெளியூர்ல வேலை வந்துருச்சு, நாளைக்கு கிளம்புறாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அதை உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். இந்த சான்ஸை நழுவ விட்டுறக்கூடாது. நான் ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கிறேன். இனிமே யாரு நினைச்சாலும் நம்ம பிளானை சொதப்பவே முடியாது. அது மாதிரி ரொம்ப கில்மாவான ஒரு வேற லெவல் பிளான் என்கிட்ட இருக்கு. அதை நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன் அப்படின்னு இந்த பொண்டாட்டி சொன்னதும், இதெல்லாம் கேட்ட இந்த ஃப்ரெண்டாட்டி சொன்னதும், இதெல்லாம் கேட்ட இந்த ஃப்ரெண்டும் பயங்கரமா அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகுறான். நாளைக்கு பாதிரியார் கிளம்புறதுக்காக இவங்க 2 பேரும் வெயிட் பண்றாங்க. மறுநாள் காலையிலேயே இந்த ஃப்ரெண்ட் ரூமுக்கு முன்னாடி சிரிச்ச முகத்தோட ஹீரோயின் வந்து நிக்கிறா. அவளோட சிரிப்பை பார்த்ததுமே இவனுக்கு தெரிஞ்சு போகுது, பாதிரியார் கிளம்பிட்டாரு, வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு அப்படின்ற அந்த விஷயத்த பொண்டாட்டியோட இந்த சிரிச்ச சந்தோஷமான முகத்தை வச்சு இவன் கண்டுபிடிக்கிறான். ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு இவன் ரூமுக்கு முன்னாடி நிக்கிறா நம்ம ஹீரோயின். ஹீரோயின் சொல்றா, பக்கத்து தீவுல எனக்கு ரொம்ப அருமையான ஒரு தனிமையான ஒரு இடம் தெரியும். அங்க நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நம்ம எவ்வளவு சத்தம் போட்டாலும் யாருக்குமே கேட்காது. அப்படிப்பட்ட ரொம்ப அழகான ரொம்ப தனிமையான ஒரு இடம். அந்த இடத்துக்கு நம்ம போலாம். டைம் வேஸ்ட் பண்ணாத, இப்பவே போலாம், சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இதெல்லாம் கேட்டு இந்த ஃப்ரெண்டும் பயங்கரமா குஜால் ஆகுறான். ஒரு வழியா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. ஒரு அருமையான மேட்ருக்கு எவ்வளவு வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு வேற லெவல் மஜாவான சம்பவத்தை செய்யலாம். இந்த ஒரு பயணத்தை நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நம்ம மறக்கவே கூடாது. நம்ம சாவுற வரைக்கும் இந்த நினைவுகள் நின்னு பேசணும். அது மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட் சொல்றா. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, பின்ன என்னடா, அதுக்கு தானே போறோம். நீ போதும் போதும்னு அழுவுற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். என் மனசுல நான் தேக்கி வச்சிருக்கிற ஆசைகள் எல்லாம் நீ பார்த்து மிரண்டு போக போற நீ அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இந்த ஃப்ரெண்டு லைட்டா பயப்படுறான். ஐயோ, என்னடி இப்படி சொல்ற? என்ன திடீர்னு சைக்கோ மாதிரி பேசுற? இப்ப எனக்கு உன் கூட தனியா அந்த தீவுக்கு வர்றதுக்கு பயமா இருக்கே. நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது நான் உயிரோட திரும்ப மாட்டேன் போல தெரியுதே. அம்மா தாயே, நீ என்னெல்லாம் பண்ண போறேன்னு இப்பவே சொல்லு. அங்க வந்து இது மாதிரி சைக்கோத்தனமான அதிர்ச்சிகள்லாம் என்னால தாங்கிக்க முடியாது. அதனால நீ இப்பவே சொன்னேன்னா அதுக்கேத்த மாதிரி நானும் ப்ரிப்பேர்டா வருவேன்ல அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொன்னது ஹீரோயின் பயங்கரமா சிரிக்கிறா. இவளோட இந்த சைக்கோத்தனமான பார்வையும் ஒரு வில்லங்கமான சிரிப்பையும் பார்த்து இந்த ஃப்ரெண்டுக்கும் அப்படியே லைட்டா கை கால்லாம் நடுங்குது. எதுக்கு பக்கத்து தீவுக்கெல்லாம் போயிட்டு இவ்வளோ அழகான வீடு இருக்கும்போது எதுக்கு நம்ம வெளியே பண்ணணும்? அதுதான்